என் வெற்றியை அருகில் வரவழைத்துள்ளேன், அது தொலைவில் இல்லை. என் விடுதலை காலம் தாழ்த்தாது. எஸ்ஐயா 46:13. இந்திய இறைவார்த்தையோடு டாக் வித் காட் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஷீபா ஜான். நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நீங்களும் மகிழ்ச்சியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என் விடுதலை காலம் தாழ்த்தாது என்ற இறை சிந்தனையோடு செயல்படுவோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பான். இன்று திருவிவிலியம் எழுதுதல் நாள் 12. தொடக்க நூல் 25ஆம் அதிகாரம் எழுதி முடிச்சாச்சு. இந்த 25ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமின் ஏனைய வழிமரபினர், ஆபிரகாமின் இறப்பு, இஸ்மையேலின் வழிமரபினர், ஏசா யாக்கோபின் பிறப்பு, ஏசா தலைமகன் உரிமையை விட்டுவிடல் என்ற 5 தலைப்புகளிலே கொடுக்கப்பட்டுள்ளது. சாரா இறந்த பின் ஆபிரகாம் கெட்டூரா என்ற வேறொரு பெண்ணை மணந்து கொள்கின்றார். அவர்களுக்கு சிம்ரான், யோக்சான், மெதான், மிதியான், இசுபாக்கு, சூவாகு என 6 பிள்ளைகள் இருந்தனர். ஆபிரகாம் தம் மகன் ஈசாக்கிற்கு தமக்குரிய செல்வங்கள் அனைத்தையும் கொடுத்தார். ஆனால் அவருடைய மறுமனைவியின் பிள்ளைகளுக்கு அன்பளிப்புகளை கொடுத்து தாம் உயிரோடு இருக்கும் போதே தம் மகன் ஈசாக்கிடமிருந்து பிரித்து கீழ்த்திசை நாட்டிற்கு அனுப்பிவிட்டார். ஆபிரகாமுக்கு 175 வயதான போது ஆபிரகாம் இறந்தார். சாராவை அடக்கம் செய்த மம்ரே நகருக்கு கிழக்கே மக்பேலா குகையில் ஆபிரகாமையும் அடக்கம் செய்தனர். ஆபிரகாம் இறந்த பின் அவர் மகன் ஈசாக்கிற்கு கடவுள் ஆசி வழங்கினார். சாராவின் பணிப்பெண்ணும் எகிப்தியளுமான ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற மகனான இஸ்மையேலின் வழிமரபினர் எகிப்திற்கு கிழக்கே அசீரியா வரை வாழ்ந்து வந்தனர். ஏசா யாக்கோபின் பிறப்பு. ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு ரெபேக்காவை மணந்து கொள்கின்றான். மலடியாயிருந்த தம் மனைவிக்காக ஆண்டவரிடம் மன்றாடினார். ஆண்டவரும் அவருடைய மன்றாட்டை கேட்டருளினார். அவர் மனைவி ரெபேக்கா கருத்தரித்தார். ஆனால் அவருடைய கருப்பையில் இருந்த புதல்வர்கள் தங்களுக்குள் முட்டி மோதி கொண்டனர். அதை உணர்ந்த அவர், எனக்கு இப்படி நடப்பது ஏன் என்று ஆண்டவரிடம் கேட்டார். ஆண்டவர் அவரை நோக்கி, உன் கருப்பையில் 2 இனங்கள் உள்ளன, உன் வயிற்றிலிருந்தே ஈரினத்தார் பிரிந்திருப்பர். இனம் மற்றதை விட வலிமை மிக்கதாய் இருக்கும், மூத்தவன் இளையவனுக்கு பணிந்திருப்பான் என்றார். ரெபேக்காவுக்கு பேறு காலம் நிறைவுற்ற போது அவது வெளிவந்த பிள்ளை சந்திரமாகவும் அவன் உடல் முழுவதும் முடிமயமாகவும் இருந்தது. எனவே அவனுக்கு ஏசா என்று பெயரிட்டனர். 2வது பிள்ளை தன் சகோதரன் ஏசாவின் குதிகாலை கையால் பற்றி கொண்டு வெளிவந்தான். எனவே அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டனர். அவர்கள் பிறந்தபோது ஈசாக்கிற்கு வயது 60. ஏசா தலைமகன் உரிமையை விட்டுவிடல். இருவரும் வளர்ந்து இளைஞரான போது அவர்களுள் ஏசா வேட்டையாடுவதில் வல்லவனாய் திகழ்ந்தான். திறந்த வெளி மனிதனாய் வாழ்ந்து வந்தான். ஆனால் யாக்கோபு பண்புடையவனாய் கூடாரத்தில் உறைபவனாய் வாழ்ந்து வந்தான். ஏசா வேட்டையாடி தந்த உணவின் பொருட்டு ஈசாக்கு அவன் மேல் அன்பு கொண்டிருந்தார். ரெபேக்காவோ யாக்கோபின் மீது அன்பு கொண்டிருந்தார். ஒரு நாள் யாக்கோபு சுவையான கூழ் சமைத்து கொண்டிருந்த பொழுது ஏசா களைத்து போய் திறந்த வெளியிலிருந்து வந்தான். அவன் யாக்கோபிடம், நான் களைப்பாயிருக்கிறேன், இந்த செந்நிற சுவையான கூழில் எனக்கு கொஞ்சம் கொடு என்றான். அவனுக்கு ஏதோம் என்றும் பெயர் வழங்கியதற்கு இதுவே காரணம். யாக்கோபு அவனை நோக்கி, உனது தலைமகன் உரிமையை இப்போதே எனக்கு விட்டுவிடு என்றார். அவன், நானோ சாகப் போகிறேன், தலைமகன் உரிமையால் எனக்கு என்ன பயன் என்றான். யாக்கோபு, இப்போதே எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். எனவே ஏசா ஆணையிட்டு தலைமகன் உரிமையை யாக்கோபுக்கு விற்றுவிட்டான். யாக்கோபு ஏசாவுக்கு கொஞ்சம் அப்பமும் சுவையான பயிற்றம் கூடும் கொடுக்க அவனும் தன் வழியே சென்றான். 25ஆம் அதிகாரம் நிறைவு பெறுகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இறையோடு உறவாட எங்களோடு இருங்க. மீண்டும் சந்திப்போம். அன்புடன் உங்கள் ஷீபா ஜான்.